மத்திய அரசு பணியில் 20 ஆண்டுகள் நிறைவு செய்த ஊழியர்கள் விருப்ப ஓய்வு எடுத்தால் அவர்களுக்கு விகிதாச்சார அடிப்படையிலான ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று மத்திய பணியாளர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் புதிய ஓய்வூதிய திட்டமான யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் கீழ் இந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதுகுறித்து செப்டம்பர் 2, 2025 அன்று அரசிதழில் அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புதிய விதியின்படி என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் என்பதை இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் நீங்க வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பொதுவாக முழுமையான ஓய்வூதியம் பெற 25 ஆண்டுகள் பணி நிறைவு செய்திருக்க வேண்டும். ஆனால் இந்த புதிய விதியின் கீழ் 20 ஆண்டுகளுக்கு பிறகு விருப்ப ஓய்வு எடுக்கும் ஊழியர்கள் அவர்கள் பணிபுரிந்த ஆண்டுகளின் அடிப்படையில் ஓய்வூதிய பலனை பெறுவார்கள். இந்த ஓய்வூதியம் அவர்கள் ஓய்வு பெறும் நாளிலிருந்து வழங்கப்படும். ஓய்வூதியத்துடன் சேர்த்து ஊழியர்களின் ஒட்டுமொத்த சேமிப்பில் இருந்து 60% தொகையை இறுதித் தொகையாக பெறலாம் மற்றும் மத்திய அரசு ஊழியர் குழு காப்பீட்டு திட்டம் போன்ற இதர பண பலன்களையும் பெற முடியும். அகில இந்திய NPS ஊழியர் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் இந்த முடிவை வரவேற்றுள்ளார். குறிப்பாக துணை ராணுவ படையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கடினமான சூழலில் பணியாற்றும் பலருக்கு 20 ஆண்டுகளுக்கு பிறகு பணியை தொடர முடியாமல் போகலாம். அத்தகையவர்களுக்கு இந்த புதிய விதி ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த மாற்றம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியையும் பணியை விட்டு வெளியேறும் விருப்பம் உள்ளவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தையும் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற மேலும் பல முக்கிய செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.